மண்ணில் பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட். மக்களுக்கு பிடிக்கல அவ்வளோ. மக்களுக்கு இதான் சொல்கிறாங்க, இல்லை சார் அந்த மாதிரி எல்லாம் கேரக்டர் பார்த்துருக்குறோம், நீங்கள் வந்து வில்லனா கொஞ்சம் நெகட்டிவாக இருந்தாலும் ஜீர்ணிக்க முடியல அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இப்போ கூட நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், அது ஒரு இதாக ரீரிலீஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. வாட் டு யூ திங்க் அபவுட் இட் சார்? ரீரிலீஸ் அப்படிங்கிறது அது பண்ணுவாங்க கேரண்டி. பட் இது ஏழுமலை 2 கதை பண்ணியாச்சு இப்போ. அது எந்த எந்த நேரத்துலையும் அதை அனௌன்ஸ் பண்ண போகிறேன். சிறப்பு சார், ஆல் செட் டன். கதையெல்லாம் ரெடியாக இருக்குது. அண்ட் உங்களுக்கு அப்பா நடித்த படங்கள் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான படம்? ரிதம், முதல்வன் ரொம்ப பிடிக்கும். உங்களை வந்து லைக் அது மாதிரி இரிட்டேட்டான பண்ணுற கேள்விகள்லாம் வந்திருக்கா சார்? நேரத்தில் கேட்டதே கேள்வி வரும். ஆமாம், எனக்கு ரோல் சார் கொஞ்சம் பார்த்தோன்னே நம்ம ஏதாவது இரிட்டேட் பண்ண போகிறோமோ அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் தான் அது சார் அந்த மாதிரிலாம் போகாது சார். அண்ட் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி, ஒரு கவுன்சிலர் மாதிரி கைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃபியர் எல்லாம் சுத்தமாக இல்லை. நானும் என் தங்கச்சி வந்து ஓப்பனா பேசுறோம்னா ஒரே வாரத்தில் சொன்னா பயமே கிடையாது. பார்த்தா எல்லாரும் ஆக்ஷன் கிங் அப்படிதான், பட் வீட்ல அவங்க எமோஷனல் கிங். டோன்ட் ட்ரை டு டிக்டேட் த கோர்ஸ் ஆஃப் சினிமா. எனக்கு அது தெரியும், நான் பெரிய டைரக்டர், நான் பெரிய நடிகர், அது இதுன்னு அதை வந்து நீ டிக்டேட் பண்ண போகாத. சினிமா வந்து பார்க்கும் நீ வர்த்தா. இஃப் சினிமா ஃபைண்ட்ஸ் யூ வர்தி, இட் வில் டிக்டேட் யுவர் கோர்ஸ். யூ ஆர் நத்திங். இப்போ வெளியே போன எத்தனை பேர் ஆக்ஷன் கிங்ஸ் இருக்காங்க. ஏதோ என்னுடைய தலையாளத்தை நல்லா இருக்குது, வாய்ப்பு, அதனால் ஜனங்களுக்கு பிடிச்சது. டிசிப்ளினை ஃபாலோ பண்ணி தாண்டி இது மாதிரி நம்ம ரூட் வச்சுக்கலாம், இப்படி நம்ம கட்டுக்கோப்பாக இருக்கலாம் அப்படின்றது எப்படி சார் உங்களோட மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி? இல்லை, பேசிக்கலி எங்கள் அப்பாவில் இருந்து தான் வந்தது. என் ஃபாதர் ஆக்டரு, அதுக்கப்புறம் அவர் ஒரு டீச்சர், இங்கிலீஷ் டீச்சர், ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர். ஸோ இதெல்லாம் இருந்தது. அவர் அது மட்டும் இல்லாமல் ஒரு பயில்வான் நான் தெரியும் இல்லையா, ரெஸ்லர் ஃபாதர். ஸோ அவர் கை இப்படி பண்ணாலே என்னால் மடக்கு இது பண்ண முடியாது, பெண்ட் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் என் ஃபாதர். ஸோ அவரை பார்த்து தான் நான் வந்து அது இருக்கணும், எப்போ பாடி பில்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் அப்படி ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறத. பாடி பில்ட் பண்ணலைன்னா ஸோ இந்த கராட்டே இதெல்லாம் கற்றுக்கிட்டதுக்கு இது எல்லாம் வந்து ஃபாதர் தான். ஸோ அது அப்படியே ஒரு பழக்கமாக வந்துடுச்சு சினிமாவில் கூட. அதுக்கப்புறம் கராட்டே எல்லாம் கற்றுக்கிட்டு போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு சொல்லி, அது எல்லாம் மக்களுக்கு எல்லாம் தெரியும். இது ஒரு 1000 இடத்துல சொல்லியிருக்கேன், போர் அடிச்சிடும். இனிமேல் சொன்னா போர் அடிச்சிடும். அவங்க அடுத்த லைன் சொல்லுவாங்க. ஆமாம், அடுத்த லைன் சொல்லிடுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எங்கள் அப்பா அவங்கள பார்த்து தான் அப்படியே அந்த பழக்கம் சினிமாவில் இருக்கும்போது இது தொழிலாக ஆயிடுச்சு இல்லையா. அதுக்கப்புறம் சினிமாலேயும் அது அப்படியே ஆயிடுச்சு. அண்டு இன்னொரு மக்கள் பார்க்குறாங்க அப்படிங்கிறது எப்பவும் அந்த ஒரு சின்ன பயம் இருக்கும். அவங்க பார்க்கும்போது அதே ஒரு ஃபிட்டாக இருக்கணும். படத்தில் பார்த்தா அவங்களுக்கு அப்படியே இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அதுக்காக தான் அந்த ஒரு ஆர்டிஸ்டாக நம்மளும் ஏதாவது பண்ணணும் இல்லையா. சும்மா வந்து நம்மளும் வந்து தின்ட்டோம் படுத்துட்டோம், ஏதோ ஒரு தொப்பை வச்சுக்கிட்டு நாங்களும் வந்து நடிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது இல்லையா. மக்கள் வந்து பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு பயம் அப்படி எல்லாருக்கும் இருக்கணும், எல்லா ஆக்டர்ஸ்க்கு. எனக்கும் இருக்காது, அவ்வளோதான். சார் டிஃப்ரெண்டாக நினைக்கல சார். வாட் இஸ் லவ் சார்? வாட் இஸ் லவ்? கிராட்டிடியூட் படத்தில் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு நன்றி சொல்றதுல தான் இருக்கு அந்த லவ் அப்படிங்கிறது. உள்ளுக்குள்ள அந்த உணர்வு, காதலிக்கிற உணர்வு இல்லைன்னா நன்றியே சொல்ல மாட்டோம். அது உங்களுக்கு வில்லன் ரோல் சரி அப்ரோச் பண்ணி வேணான்ற நான் எப்படி சொல்றது, எனக்கு செட் ஆயிருதான்னு. இதெல்லாம் உங்களுடைய ஃபீலிங்ஸ் தான் நீங்க சொல்லிட்டு. ஆடியன்ஸோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து சார் எப்படி பார்த்தாலுமே வந்து டிஃப்ரெண்டா பண்ணலாம்னு சொல்லி தான் ஒரு 2-3 படத்துல பண்ணேன். இப்போ நிறுத்திட்டேன். இப்போ வந்து இதுலயும் நான் நெகட்டிவா பண்ணல. ஏன்னா எனக்கு பிடிக்குமோ இல்லையோ, மக்களுக்கு பிடிக்கல அவ்வளோ. மக்களுக்கு இதான் சொல்றாங்க, இல்லை சார் அந்த மாதிரி எல்லாம் கேரக்டர் பார்த்துருக்குறோம், நீங்க வந்து வில்லனா கொஞ்சம் நெகட்டிவா இருந்தாலும் ஜீர்ணிக்க முடியல அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. சில பேர் ரசிக்கிறாங்க. ஸோ இப்போ எல்லாம் வந்து அது நிறுத்திட்டு மறுபடி பேக் டு நார்மல் ஹீரோவை தான் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ. சார் ட்ரெயினில் ஒரு ரீல்ஸாக இருக்கட்டும், ஒருத்தவங்க நடந்து போகும்போது அந்த காற்றடிச்சு முடி பறந்தான்னு வச்சுக்கோங்க சார், டிஃபால்ட் தீம் உங்களுக்கு ஞாபகம்னு நினைக்கிறேன். ஏழுமே டான் 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 டான். அது எப்படி சார்? அது நீங்கள் அது எப்படி, அது ஒரு கல்ட்டு சார். இப்போ கூட நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், அது ஒரு இதாக ரீரிலீஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. வாட் டு யூ திங்க் அபவுட் இட் சார்? ரீரிலீஸ் அப்படிங்கிறது அது பண்ணுவாங்க கேரண்டி.
பட் இது ஏழுமலை 2 கதை பண்ணியாச்சு இப்போ. அது எந்த எந்த நேரத்துலையும் அதை அனௌன்ஸ் பண்ண போகிறேன். சிறப்பு சார். ஆல் செட் டன். கதையெல்லாம் ரெடியாக இருக்கு. ஸோ அது எந்த நேரத்துலையும் அதை பண்ண போகிறோம். ஓகே, அது மாதிரி ஒரு மாதிரி வேற மாதிரி இருக்கும்ல சார். ஏன்னா அதை நீங்க அவர் எலிவேட் பண்ணது வேற மாதிரி இருக்கும் சார். அந்த பூ கொட்டுறது அது இது, அதுக்கப்புறம் நீங்க வந்து பேசுறது, ஃபேஸ் ஆஃப் லைட்டா இடிச்சுட்டு போனதுனால ஒரு சண்டை உருவாகுறது, கடைசியா எதிரி வரை எதிரி ஆகுறது. எப்படி சார் இது எழுதும் போது மைண்ட் வச்சுப்பீங்களா சார்? இது எமோஷன்ஸ் ஒர்க் ஆகும், மக்களுக்கு இது பிடிக்கும், இது வந்து இது பண்றது இல்ல. அப்படி யாருக்கும் அப்படி சொல்ல முடியாது. இப்படி ஒர்க் ஆகாதுன்னு ஓரளவுக்கு தான் சொல்ல முடியும். எல்லாரும் தெரிஞ்சது, எல்லாரும் பெரிய ஹிட் படங்கள் தான் பண்ணிடுவோம் இல்லையா? ஸோ நமக்கு தெரியும், ஓரளவுக்கு தான் புரியும். அது மக்களுக்கு தான் புரியும். இப்போ தியேட்டரில் உட்காந்தப்போதா ஐயோ ஆமாம் இதுக்கு தான் சிரிக்கிறாங்க, இதுக்கு தான் ரசிக்கிறாங்க, இதுக்கு தான் அழுகிறாங்க அப்படிங்கிறது. ஸோ ஓரளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்போது இல்லை இந்த இடத்துல ரசிக்கலாம் அப்படின்னு. சில படத்தில் எனக்கே தெரியாது எதுக்கெல்லாம் கை தட்டுறாங்க. சர்றன் ஏதோ எல்லாம் ஃபைட் முடிச்சு சும்மா ஏதோ அப்படி பண்ணும்போது அது கை தட்டுறாங்க. இதுக்கெல்லாம் கை தட்டுறீங்களா அப்படின்னு. இந்த மாதிரி சில மொமெண்ட்ஸும் ஆடியன்ஸ் என்ஜாய் பண்றாங்க. ஆடியன்ஸ் எது என்ஜாய் பண்றாங்க தெரியாதுன்னு. ஆடியன்ஸ் தான் ஜீனியஸ். நம்ம எதிர்பார்க்காத சமயத்துல அந்த மொமெண்ட்ஸ் எல்லாமே அவங்க ஆமா மைனூட்டா ஏதோ பிடிக்குது அவங்களுக்கு. ஓகே. அண்ட் உங்களுக்கு அப்பா நடிச்ச படங்கள்ல உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான படம்? ரிதம், முதல்வன். முதல்வன் ரொம்ப பிடிக்கும். முதல்வன் வந்து ஒரு கமர்ஷியல் மாஸ்டர் பீஸ். நான் இன்னைக்கும் என்னோட ஃபேவரட் படம் முதல்வன். எல்லாமே எவ்ரிதிங் வாஸ் சோ குட். அண்ட் ரிதம் வந்து இப்போ நீங்க சோஷியல் மீடியா எடுத்து பார்த்தா கிரீன் ஃபிளாக் கார்த்திகேயன் ஒரு கேரக்டர் சினாப்சிஸே இருக்கு, ஸ்டடியே இருக்கு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் ரிதம். அண்ட் முதல்ல நீ சொல்லும்போது டக்கு ஞாபகம் இருக்கு, இந்த சீட்ல அவரும் அந்த சீட்ல வந்து அப்படி டக்கு ஞாபகம் வர மாதிரி இருக்கு. அர்ஜுன் சார் இன்டர்வியூ பண்றது ஒரு நாளுக்கு ஆங்கர் ஆக சொல்லுங்க. அதான் ஆயிட்டார், அப்படியே ஆயிட்டார் சார். சார் எப்படி சார் உங்களுக்கு இந்த மாதிரி கேள்விகளா கேட்கும் போது உங்களை வந்து லைக் அது மாதிரி இரிட்டேட்டான பண்ற கேள்விகள்லாம் வந்திருக்கா சார்? இல்ல இரிட்டேட் ஆகிறதுக்கு அவசியமே இல்லையா. சில நேரத்துல கேட்டதே கேள்வி வரும், நிறைய ஆன்சர் பண்ணியிருக்கோம் இல்லையா, கொஞ்சம் டெம்ப்ளேட் ஃபார்மேட் அந்த மாதிரி தான் இருக்கும். தவிர இரிட்டேட் யாரும் பண்ண மாட்டாங்க. ஆமா, எனக்கு ரோல் ஆகுது சார். கொஞ்சம் பார்த்தோன்னே நம்ம ஏதாவது இரிட்டேட் பண்ண போறோமோ அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் தான் அது சார் அந்த மாதிரிலாம் போகாது சார். ஓகே. அண்ட் வாட் ஒன் திங் சார் சினிமா டாட் யூ அண்ட் அது வந்து கம்ப்ளீட்டா நம்மளோட பிஹேவியரே மாத்திருக்கு அப்படின்னா உங்களுக்கு? ஒரு இங்கிலீஷ்ல ஒன்று இருக்கு, லவ் சம்பந்தமா இருக்கு. டோன்ட் ட்ரை டு டிக்டேட் த கோர்ஸ் ஆஃப் லவ். ஓகே, இஃப் லவ் ஃபைண்ட்ஸ் யூ worthy, இட் வில் டிக்டேட் யுவர் கோர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதுனா லவ் வந்து நீ அதை மாற்ற நீ எல்லாம் போகாத, நீ அதுக்கு டிசர்வ் கேண்டிடேட் நீ, ஆனால் அது உன்னுடைய கோர்ஸே மாற்றோன்னு. இது அப்படியே இது நான் சினிமாவுக்கு போட்டுக்கிறேன். டோன்ட் ட்ரை டு டிக்டேட் த கோர்ஸ் ஆஃப் சினிமா. எனக்கு அது தெரியும், நான் பெரிய டைரக்டர், நான் பெரிய நடிகர், அது இதுன்னு அதை வந்து நீ டிக்டேட் பண்ண போகாத. சினிமா வந்து பார்க்கும் நீ வர்த்தா, அதை சொன்னேன் இதுக்கு முன்னாடி டிஸ்கார்ட் பண்ணுவான்னு, அதை பார்க்கும். இஃப் சினிமா ஃபைண்ட்ஸ் யூ worthy, இட் வில் டிக்டேட் யுவர் கோர்ஸ். நீ சினிமாவில் இருக்கணுமா இல்லை உன்னை தூக்கி போடணுமா, அது சினிமா டிசைட் பண்ணும். அப்படிங்கிறத நான் சினிமாவில் கற்றுக்கிட்டது. சார் இது வந்து கண்டிப்பாக ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மாதிரி அந்த மெட்டீரியல் மாதிரி தான் சார் இருக்குது. இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸை வச்சுட்டு லைக் இந்த ஒரு வேர்ட்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கறது வந்து லைக் உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது இன்புட்ஸ் கொடுத்துருக்காங்களா சார் சீனியர் ஆக்டர்ஸ் இல்லை? இல்லை, எங்கள் அப்பா சொன்னதே அது வந்து சரி, அவங்கெல்லாம் நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. ஃபாதர் 220 ஃபிலிம்ஸ் கன்னடத்துலேயே நடிச்சிருக்காங்க. ஸோ ஹம்பலாக இருக்கணும். ஓகே, உன்னுடைய வேலையை நீ செய். நான் வந்து தமிழ் படத்துக்கு வந்து சினிமா ஃபஸ்ட் நடிக்கணும்னு போகும்போது கூட எங்கள் அப்பா தான் சொன்னார், போகாத, போனால் கரெக்டாக வேலை செய். சினிமாக்கே நீ வராத, வந்தால் கரெக்டாக நீ ஒழுங்காக வேலை செய்யணும். அதுக்கு பயத்தோடு நீ வேலை செய்யணும். அந்த பயம் இருக்கணும். பயம்னா ஆட்களை பார்த்து பயப்படுறது அப்படி கிடையாது. உன்னுடைய தொழிலில் உனக்கு ஒரு சின்ன பயம் இருக்கணும், அக்கறை இருக்கணும். அந்த பயம் இருந்தால், இந்த ஸ்பார்க் இருந்தால் எப்போ நீ நிற்ப அப்படின்னு சொல்கிறது எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார். ஸோ அதுதான் உங்களுக்கு இவ்வளோ தூரம். இன்னொன்று கடைசியில் எங்கள் அப்பா எனக்கு எழுதி கொடுத்தது ஒன்று, ஒரு இதுலேயே ஒரு என்ன சொல்லுவாங்க, விசிட்டிங் கார்டுலேயே எழுதி கொடுத்துருந்தார். இது இருந்தது என்கிட்ட, இப்போ எங்கேயும் மிஸ் ஆச்சு. இது இதில் என்ன இருந்ததுன்னா, த வேர்ல்ட் இஸ் ஃபுல் ஆஃப் நாலேஜ். வென் யூ கம்பேர் யுவர் நாலேஜ் டு இட், it is not equal to an atom
ஆஃப் இட். ஸோ வேர்ல்டில் எவ்வளோ வேர்ல்டு ஃபுல் பெரிய நாலேஜ். உன்னுடைய நாலேஜ் அதுக்கு கம்பேர் பண்ணால் ஆட்டம்னா தெரியும் இல்லையா, அணுக்கள் குட்டி அந்த அணு கூட கிடையாது, கம்பேர் பண்ண முடியாது. ஸோ யூ பெட்டர் பி கேர்ஃபுல், பி கிரவுண்டட். அதுதான் சார் உங்களை இவ்வளோ தூரம் ஷேப் பண்ணியிருக்கல, தட் மேட் யூ மேபி அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சி யூ ஆர் நத்திங். இப்போ வெளியே போன எத்தனை பேர் ஆக்ஷன் கிங்ஸ் இருக்காங்க? எங்களுக்கு நீங்க தான் சார். இல்லை சினிமா நீங்கள் பார்த்துருக்கீங்க, வெளியில இருக்கிறவங்க இன்னும் எவ்வளோ டேலண்டட் இருக்கிறாங்க, பார்க்கறதுக்கு அழகா இருக்கிறாங்க. வாய்ப்பு ஏதோ என்னுடைய தலையாளத்தை நல்லா இருக்கு, வாய்ப்பு அதனால ஜனங்களுக்கு பிடிச்சது. ஸோ என்னுடைய ஹார்ட் ஒர்க் ஒன்று இருக்கு, அது வேற விஷயம். ஸோ வெளியில தான் இருக்காங்க நிறைய. இப்போ இவர் சொன்னார் சார் அப்பா இது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் கோட்லாம் காமிச்சு நிறைய வந்து இவ்வளவு கொண்டு வந்திருக்காரு. உங்களுக்கு இப்ப நான் சொன்னது அப்படியே உங்களுக்கு சொன்ன மாதிரி சேம் திங் தான். வீட்ல எனக்காகட்டும், சினிமா ஆகட்டும், லைஃப் ஆகட்டும், அப்பா வந்து நிறைய இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லுவாங்க. ஹீஸ் வெரி பிலாசபிக்கல் ஆக்சுவலா. ஸோ கேட்டுட்டு நம்மளுக்கு வந்து யூனோ நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம். அண்ட் எப்பவுமே அப்பா இருக்கட்டும், அம்மா இருக்கட்டும், வீட்டுல இப்படிதான் இருக்கணும்னு சொல்லல, அவங்களே வாழ்ந்து காட்டிருக்காங்க. ஸோ அதை பார்த்துட்டு நம்ம கத்துக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருந்தது. ஸோ ஜஸ்ட் see them, watch and you'll know எப்படி பிஹேவ் பண்ணணும், எப்படி மரியாதை கொடுக்கணும், ரெஸ்பெக்ட், ஹம்பிள், கிராட்டிடியூட், அதெல்லாம் பார்த்துட்டே கத்துக்கலாம். அண்ட் எப்போ உங்களுக்கு சினிமா மேல ஒரு லவ் வந்துச்சுன்னா, இப்போ அப்பா பண்றாரு, அவர் நல்லா ஏர்ன் பண்றாரு சொல்லுவாங்கல்ல நிறைய பேர்லாம், எதுக்குமா so much properties you can take that, நீங்க ஏதாவது பிசினஸ் பண்ணுங்க அப்படின்ற ஒரு டேக் இருக்கலாம். பட் எனக்கு சினிமா பிடிச்சிருக்கு, அப்பா பண்ற இடத்துக்கு நம்ம போகலாம் அப்படின்ற ஒரு கால் இருக்குல்ல, when you take it? இது வந்து அப்பா பண்ற இடத்துக்கு போலான்னு இல்ல, அது வந்து எங்க வீட்ல நிறைய பேர் ஆக்டர்ஸ். ஸோ மேபி அது எனக்குள்ளேயே டிஃபால்ட்டா இருக்கும். கண்டிப்பா எங்க கிராண்ட் ஃபாதர்ஸ் 2 பேருமே பெரிய ஆக்டர்ஸ். அப்பா ஆக்டர், அம்மா வந்து ரத்த சப்தமின்னு ஒரு கன்னடா படம் பண்ணாங்க. இப்போ கூட நம்ம யூடியூப்ல ஒரு வீடியோ போட்டு அவ்வளோ யூனோ அன்பு காட்டுறாங்க ஜனங்க. ஸோ ஷீ இஸ் வெரி வெரி டேலண்டட் ஆல்சோ. ஸோ நிறைய ஆஃப்கோர்ஸ் த்ருவா உங்களுக்கு தெரியும். ஸோ நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ மேபி அது டிஃபால்ட்டா பிளட்ல இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இட்ஸ் அ பேஷன். எனக்கு வந்து எப்பவுமே அதை யூனோ என்கரேஜ் பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, ஃபைனான்ஷியல், அதெல்லாம் வேற. ஸோ தட் ஹேஸ் நத்திங் டு டூ வித் பேஷன் இல்லையா. So they've allowed me to follow my passion, not allowed, supported me to follow my passion. எனக்காவது நீங்க அப்பா கிட்ட போயிட்டு ஏதாவது டவுட்ஸ் கேட்கறதா இருக்கட்டும், இல்ல எனக்கு இது கொஞ்சம் வரமாட்டேங்குது, கொஞ்சம் ஏதாவது இந்த இதை மட்டும் பிளாக் கிளியர் பண்ணி கொடுங்க அப்படின்னு ஏதாவது பேசின மொமெண்ட்லாம் இருக்கா? லைக் கொஞ்சம் நம்ம ஹெவியா ஃபீல் பண்ணுவோம், நம்மளுக்கு சில விஷயம் ஒர்க் ஆகான்னு தோணும் லைஃப்ல. யா of course, yes. அவங்க வந்து ரொம்ப அவங்க ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி. இப்போ எனக்கு எந்த விஷயம் ஆனாலும் ஓப்பனா போயிட்டு பேசலாம். எனக்கு இப்படி தோணுது, what do I do, அண்ட் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி, ஒரு கவுன்சிலர் மாதிரி கைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃபியர் எல்லாம் சுத்தமா இல்லை. நானும் என் தங்கச்சி வந்து ஓப்பனா பேசுறோம்னா ஒரே வாரத்தில் சொன்னா பயமே கிடையாது. இல்ல, அது அவங்க எங்களுக்கு கொடுத்துருக்கிற ஸ்பேஸ் தான். பிகாஸ் நானும் நிறைய ஃபேமிலிஸை பார்க்குறேன். லைக் ஈவன் நிரஞ்சன்ஸ் ஃபேமிலி அந்த ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாருக்கும் ரெஸ்பெக்ட் இருக்கு. ஒரு ஏஜ் மேல ரெஸ்பெக்ட் இருக்கணும், பட் எல்லாருக்கும் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு சில ஃபேமிலிஸ் தான் கற்றுக் கொடுப்பாங்க. ஸோ அதில் ஐ ஃபீல் ஈவன் ஹீ கம்ஸ் ஃப்ரம் அ ஃபேமிலி லைக் தட். அண்ட் ஆஃப்கோர்ஸ் அப்பா ஆல்சோ குட் பேரண்டிங். சார் இப்போ நீங்கள் அந்த ஸ்பேஸ் கொடுத்து நீ சொல்ற மாதிரி அவங்க வந்து பயமே இல்லைனாலும் பரவாயில்ல, அவங்க வந்து பேசுறாங்க, ஓப்பன் அப் பண்றது அப்படின்றது ரொம்ப ஃப்ரீயா ஃப்ராங்காலாம் பேசிருக்கீங்க. ஜாலியா? ஆமா, ஜாலியா, எப்பவுமே ஜாலி தான். ஜாலியா சொல்லுங்க சார், சொல்லுங்க. இல்ல, ஜாலிக்கு இன்னொரு பேர் இருந்தா சொல்லுங்க. அது மாதிரி அதோட எக்ஸ்ட்ரீம் தான் சார். பரவாயில்ல சார், எங்களுக்கு இந்த மாதிரி டாடி கிடைக்கல சார். இந்த மாதிரினா நம்ம ஓப்பன் அப் பண்றதுக்கு. எங்க ஃபாதர் அப்படிதான் இருந்தாரு எங்க கூட. எங்க ஃபாதர் அப்படிதான் இருந்தார். அதுதான் அப்படியே வாழையடி வாழையா அப்படியே தொடர்ந்து போயிட்டு இருக்கு. ஸ்கூல் டைம்ல ஸ்ட்ரிக்ட்டா இருந்தாங்க, அது ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருந்தாங்க. பட் வளர வளர வந்து அந்த ஃப்ரீடம், அந்த மியூச்சுவல் ரெஸ்பெக்ட், அது வந்து என் தங்கச்சிக்கும் எனக்கும் லைக் 2 பேருமே அப்பா அம்மா தே ஷோட் அஸ் தட். ஓகே. முதல்வன் படத்துல ஒரு சீன் இருக்கு. முதல்வன் படத்துல அதுல வந்து நான் படுத்திருப்பேன். அப்படியே இம்மிடியேட்டா பார்த்து என்னமோ அது பார்த்தா ஃபாதர் கால் இப்படியே அமுத்துட்டு இருப்பாங்க. நான் ரொம்ப டயர்ட் ஆகிட்டு வந்திருக்கேன். அப்பா என்னப்பா நீங்கள் காலில் தொடு. இது ரியல் லைஃப்ல சீன் இது எனக்கு. ஓகே. நான் கஷ்டப்பட்டு கராட்டே எல்லாம் பண்ணிட்டு வந்து விழுந்தது கூட தெரியாது, அந்த அளவுக்கு அவ்வளோ ப்ராக்டிஸ் பேய் மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். வந்து வீட்டில் அப்படியே படுத்து தெரியாது, அப்படியே போயிடுவேன் சோர்ந்து. வீட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் திருப்பி ஏதாவது என்னன்னு பார்த்தா எங்கள் அப்பா கால் பிடிச்சிட்டு இருப்பாரு. அப்பா கால் என்னப்பான்னா, இருப்பா கொஞ்ச நேரம் அமுத்தினா சரியாயிடும் அங்கெல்லாம். ஸோ அந்த மாதிரி
அப்படியெல்லாம் நம்மளை ட்ரீட் பண்ணப்போ அதுதானே நமக்கு வரும். அது அப்படியே சில நேரத்தில் சொல்லி கொடுக்க தேவையில்லை, இது இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும், நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 அப்படின்னு இல்லை. சிலது பார்க்கும்போது நமக்கு அறியாமல் நமக்கு வந்துடும். உங்களுக்கு ஏதாவது ப்ரெஷர் இருந்திருக்கா? அர்ஜுன் சாரோட டாட்டர்ப்பா, ஸோ இவங்க படங்கள்லாம் அடுத்தடுத்து நடிக்கணும், இந்த மாதிரி ப்ரெஷர்ஸ் உங்களுக்கு எதாவது சினிமா சைட்லேருந்து கொடுத்துருப்பாங்க, வெளில போகிறவங்களாம் கேட்டிருப்பாங்க, அந்த மாதிரி ப்ரெஷர் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க உங்களுக்கு? நான் அவ்வளோ ப்ரெஷர் எடுக்கிறது இல்லை. எனக்குன்னு ஒரு பர்சனல் ப்ரெஷர் இருக்குது. am I ட்ரூ டு மை செல்ஃப், அதுதான் எனக்கு. அண்ட் இந்த படம் வந்து ப்ரெஷர்னு சொல்ல முடியாது, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. பிகாஸ் இது ப்ரொஃபஷ்னலாக ஒரு கமிட்மெண்ட், பட் பர்சனலாக இது வந்து இட் இஸ் அ பர்சனல் மூவி. எங்கள் அப்பா வந்து டைரக்ட் அண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா இட் பிகம்ஸ் பர்சனல். ஸோ அதுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கண்டிப்பாக இருக்கும். நம்ம நல்லா பண்ணணும், நம்ம ட்ரூவாக இருக்கணும், வி ஷுட் எந்த வாய்ப்பு வருதோ அதுக்கு நம்ம ஜஸ்டிஃபை பண்ணணும்னு சொல்லி அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. நான் ப்ரெஷர் எப்பவுமே எடுத்ததில்லை. நான் நினைச்சேன் சார் ஃபர்ஸ்ட் இவங்க தமிழ் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பேசுவாங்கன்னு நினைச்சேன், பட் இவ்வளோ ஃப்ளூயண்டாக பேசுறாங்களே சார். நான் இங்கே தானே இருந்தேன். தெரியும், அதுதான். பட் சில பேர்ல கொஞ்சம் அந்த இங்கிலீஷ் கலந்துலாம் கொஞ்சம் அந்த அடாப்ட் பண்ணி பேசுவாங்க. ஐ மீன் சின்ன வயசுல இருந்து இங்கதான் வளர்ந்தது, ஸ்கூல் காலேஜ் எல்லாம் இங்கதான். அப்ப கூட சார் வந்து கரெக்ட் பண்றாரு. இருக்கிறது. ஓகே. என்ன சார் டைரக்ட் போடுறாங்க, லாஸ்ட்ல ஏதாவது நடிச்சிருப்பான்னு பார்த்தா அப்போதான் இன்னொரு 2 கேமியோன்னும் போது பயங்கர பிளாஸ்டா இருக்க போகுது. we are eagerly waiting அந்த சீன் வந்து வரும்போது. பட் அதுல 2 ஸ்டோரி இருக்க மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆகுது சார். அதாவது லவ் பண்ணிடுறாங்க, அப்ப இவங்க கொஞ்சம் பெருசா ஒர்க் ஆகாத மாதிரி இருக்கு. சரி இவங்க டிராவல் பண்ணுவோம், நம்ம வேற கதை. அப்படி வேற கதையா? ஹீரோவை தேடி நம்ம வண்டி எடுத்துட்டு போவோம், அதனாலதான் சீதா பயணம் வச்சிருக்காங்க. சீதா அவங்க பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இவங்க வீட்டுக்குள்ள போனா இவங்க பெரிய ஒரு லாங் ஃபேமிலி, நல்ல ஒரு கெட் டுகெதரா நல்ல ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்காங்க. அங்க ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அவங்கள வந்து லைக் நம்ம வந்து எப்படி சொல்றது, அவங்க எப்படி இப்போ கரெக்ட் அப்படி கதை சொன்னீங்க சார். அதான் பார்த்தோன்னே எங்களுக்கு தோணுச்சு சார். ஆனா அர்ஜுன் சாரோட டேரக்டர் கண்டிப்பா ட்விஸ்ட் இருக்கும், ஏதாவது சம்திங் இருக்கும். என்ன கெஸ் உங்களோட கெஸ்? அது வேற மாதிரி ஏதோ போகுது. இப்போ நான் பாருங்க, இது கெஸ் பண்ணது கதை எங்கேயோ இருக்கும், நான் இங்கே தான் இருப்பேன். ஸோ ஒரு மாதிரி பயங்கரமா போகுது. ஆனா பாருங்க சார், பொண்ணுங்க வந்து தப்பா தான் சொல்றாங்க. போன்ல வந்து ஸ்பீக்கர் போட்டா இவங்கள வந்து போட சொல்றாங்க, இவங்க வந்து ஸ்பீக்கர் போடாம பேசுறாங்க. இல்ல என்ன சார் இது? இவங்க தான் எழுதிருக்காங்க சார். அப்ப அது பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்காங்க. பர்சனலா எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் எல்லாமே நம்ம எழுதுவோமா? கரெக்ட்டா. எது இருந்தாலும் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்ல. கண்டிப்பா சார். அந்த மாதிரி சம்திங் ஏதோ இருக்கு சார். இப்போ நீங்க சொல்லுங்க சார், பீயிங் an ஆர்டிஸ்ட், அப்புறம் டாட்டர், நீங்க எப்படி அங்க ஒர்க் பண்ணீங்க? அது ஏதாவது உள்ள வந்துட்டு போகுமா? இல்ல அதெல்லாம் ஏற்கனவே இது வந்து 2வது படம் பண்றோம். கன்னடத்துல ஒரு படம் பண்ணியிருந்தோம். ஸோ அது வந்து நம்ம அந்த இடத்துல இருக்கும்போது அதெல்லாம் மறந்துடுவோம். நானும் மறந்துடுவேன், அவங்களும் மறந்துடுவாங்க. நான் வந்து டைரக்டராக தான் இருப்பேன். அடுத்தடுத்து என்ன நல்லா பண்ணலாம், எப்படி புதுசாக நமக்கு நான் ஒரு டைரக்டராக வேறு நிற்கணும் இல்லையா, வெறும் ஆர்டிஸ்டாக அப்படிங்கிற மட்டும் இல்லாமல் டைரக்டராகவும் நம்ம புதுசாக பண்ணணும், வித்தியாசமாக டைரக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ அப்படி மைண்ட் அப்படி இருக்கிறதுனால அப்பா பொண்ணு அந்த மாதிரி எதுவும் இருக்காது. ஒரு ஆர்டிஸ்ட் டைரக்டர் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகே மேம், நீங்க சொல்லுங்க, அப்பா எப்படி லைக் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னு தெரியும், ஸ்ட்ரிக்ட்டா இல்ல ஜாலியா இருப்பா? ரொம்ப ஜாலியா. கொஞ்சம் கூட ஸ்ட்ரிக்ட் இல்ல. அவங்க பார்த்தா எல்லாரும் ஆக்ஷன் கிங் ஆமா அப்படிதான். பட் வீட்ல அவங்க எமோஷனல் கிங், ஆக்ஷன் கிங் எல்லாம் இல்ல. ஆஃப் கோர்ஸ் அந்த குணமும் இருக்கு, பட் எங்க கிட்ட அது வெளியில வராது. ஆமா, ஹி இஸ் வெரி ஜாலி. அண்ட் ஃபீல்ட்ல வந்துட்டு லைக் ஏதாச்சும் கொஞ்சம் டென்ஸ் ஆன மொமெண்ட், இல்லனா கொஞ்சம் ஆங்கர் ஆகி டெம்பர் லூஸ் பண்ண மொமெண்ட் தான் நடந்துச்சா? இல்ல ஃபிலிம்லயா? இல்ல ஷூட் டைம்ல ஏதாச்சும் அறிபறி? இல்ல அந்த மாதிரி ஒண்ணும் இல்ல. ரொம்ப கூலான டைரக்டர். என் கூட மட்டும் கிடையாது, எல்லா ஒரு ஆக்டர் கூட அப்படிதான். பிகாஸ் இவங்களே ஒரு ஆக்டர் இல்லையா, ஸோ அவங்களுக்கு தெரியும், அந்த சென்சிட்டிவிட்டிஸ் ரொம்ப நல்லா புரியும். ஸோ ஒரு கேரக்டர் ஆக்டர் இருந்தாலும், ஒரு பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட் இருந்தாலும், ஹீ நெவர் லூசஸ் ஹிஸ் கூல். ப்ரோ உங்களுக்கு எப்படி ப்ரோ இருக்கு? லைக் சார் கூட ஃபேஸ் ஆஃப் இருக்கு நாங்க ஃபீல் பண்றோம். உங்களுக்கும் சாருக்கும் படம் பார்க்கணுமா? எங்களுக்கு அது தெரிஞ்சிருச்சு. பின்னாடி போஸ்டர்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது சார் வந்து ஏதோ சம்திங் இருக்கு போலே அப்படின்ற மாதிரி இருக்கா சார்? இல்ல நாங்க எங்களோட ஆசை சார், அப்படி இருந்தா நல்லா இருக்குமா, நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு ஆக்ஷன் எல்லாம் சொல்லிட்டேன். எப்படி ராஜா சஸ்பென்ஸ் எல்லாம் இங்கே உடச்சிட்டேன், எப்படி எல்லாம் உடச்சிட்டேன். பட் சரி ஓகே, நம்ம சஸ்பென்ஸ் லேட்டரா வச்சிடலாம். இல்ல இவர் வந்து உபேந்திரா இருக்காரு, பெரிய நடிகர், அவருடைய அண்ணன் பையன். ஸோ இதில் வந்து இவரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ வரும்போது ஒரு பேக்கேஜாக தான் வந்திருக்காரு. ஒரு நல்ல ஃபைட்டு, நல்ல டான்ஸு, நல்ல பர்ஃபார்மர். எந்த பாஷை கொடுத்தாலும், தமிழாக இருந்தாலும் தெலுங்காக இருந்தாலும், பெரிய பெரிய டைலாக் இருந்தாலும் முன்கூட்டியே அது வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்து
ரொம்ப நல்லா அவர் கேரக்டரே வந்து சீதா பயணமாக இருந்தாலும் அது 2 பேருடைய பயணம் மாதிரி தான் இருக்கும். ஈக்குவலாக இருக்கும், 2 பேர் கேரக்டர்ஸ் இப்படியே இருக்கும். ஸோ 2 பேர் போட்டியாக தான் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். அப்படி தான் நான் பார்க்குறேன். நான் படம் பார்த்தாச்சு. ஒரு ஹெல்த்தி காம்படிஷன், ஒரு ஹெல்தி காம்படிஷன் தான். 2 பேரும் ட்ரைன்டு, இவங்கள ஃபுல்லு டான்ஸர் அண்ட் ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ், அதுக்காக தான் படம் எடுக்கிறேன். அசல் சினிமா பயங்கரமா இருந்துச்சு. பிடிச்சதா? அதே மாதிரி எந்த ஊர் போற புள்ள அப்படின்ற ஆமா, மாதிரி ஆமா. ஆஹா பயங்கரமா இருக்கு. அதுலயே ஒரு காம்பினேஷன்ஸ்லாம் ஒர்க் அவுட் இருக்கு சார். அன்ஃபர்கட்டபிள் மெமரிஸ் இன் ஷூட்டிங் ஸ்பாட் ஏதாவது நிறைய இருக்கு, ஏதாவது 1-2 நீங்க சொல்லலாம்ல, இன்னைக்கு மக்களுக்கும். நிறைய இருக்கு. ஒண்ணு வரல. ஃபார் மீ ஆக்ஷன் சீக்வென்ஸ் ஓ, சார் கம்போஸ் பண்ணாரு. ஆஹா சார் கம்போஸ் பண்ணாரு. எப்படி கிக்லாம் கொஞ்சம் ஹெவியா இருக்கும்ல, பயங்கரமா. டெஃபினெட்லி ஃபுல் ரொம்ப நேச்சுரல் ஸ்ட்ரீட் ஃபைட். அடடடடடா. அதுதான். Definitely that portion is like one of my most favorite sequence in the எவ்வளவு நாள் போச்சு அது? நீங்க 1 day or 2 days அது மாதிரி ஏதாச்சு? 2 days. We shot for 2-3 days, sir. Fight இந்த ஆக்ஷன் சீக்வென்ஸ் நீங்க வந்து கம்போஸ் பண்ணி கொரியோகிராஃப் இல்லை, இவருது ரெண்டு ஃபைட் இருக்கு. ஸோ ஒரு 5-6 days 5-6 பண்ணிருக்கோம். days both fights. But definitely sir's taking action king. Definitely full have to come prepared, ready, all gymnastics and everything. இல்ல அப்ப எப்படி மைண்ட் ப்ரிப்பேர் பண்ணீங்க? ஓகே நாளையில இருந்து ரொம்ப பயமா இருக்கு, அவர் ஒரு கிக் விட்டா அவர் நம்மளோட இன்னும் ஒரு நல்லா வார்ம் அப் பண்ணிட்டு then பயமா இருந்தீங்க. ஓகே இல்லை, ஜிம்னாஸ்டிக்ஸ் எல்லாம் பண்ணுவார். மேலே சம்மர் அடிக்கிறது, அது இது எல்லாமே பண்ணுறாரு. அடடா கரெக்டான நாள் தான் சார் நீங்க லான்ச் பண்றீங்க. பெர்ஃபெக்ட்டா சம்பவம். And உங்களுக்கு எனக்கு கிளைமேக்ஸ் ரொம்ப மெமரபிளா இருந்தது. அந்த சிச்சுவேஷன், அந்த ரைட்டிங், அந்த மியூசிக், அப்பாவோட டைரக்ஷன், எல்லாரும் ஆர்டிஸ்ட் இருந்தாங்க. ஸோ எனக்கு அது மறக்க முடியாது, ரொம்ப ஸ்பெஷலா இருந்தது. அண்ட் நாங்க இந்த படத்துல நாங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், ஏன்னா இதுல ஒரு ஃபேமிலி ட்ராமா தாண்டி வேற ஏதோ ஒரு ஜானர். ஏன்னா சாரோட காஸ்டியூம்லாம் கொஞ்சம் அதே மாதிரி அந்த துருவ் சார் அவங்களுடைய காஸ்டியூம் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. ஏதோ பீரியாடிக் பக்கம் திருப்பிடுவாங்களோ அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு. என்ன சார் இது? ஏன்னா சாமி கதை மாதிரி எடுமா சார் இது? அப்படியே உங்களுடைய இமேஜினேஷன் விட்டாச்சு. நீ என்னென்ன நினைக்கிறோமோ என்ன வேணாலும் நினைச்சு February 14 வரைக்கும் என்ன நினைச்சோம், அதுதான் ஐடியாவே. சார் நீங்க சொல்லுங்க. இன்ட்ரடியூஸ் பண்றாங்க அப்படின்னும் போது கூடுதல் ப்ரெஷர் சாருக்குமே ப்ளஸ் உங்களுக்குமே இருக்கும். ஓகே தமிழ் சினிமா கொஞ்சம் நிறைய எப்படி வெல்கம் பண்ணுவாங்க அப்படின்றது. wonderful experience, wonderful journey. Like sir said, all preparations I had to come into the industry, and definitely sir taught me so much in this movie. Perform, how to perform, and definitely Tamil audience, they see emotion, they catch emotions quickly. So this is also a very emotional movie, and it has all elements. First half is different, second half ஆமா ட்ரெய்லர்லயே நாங்க பார்த்தோமே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் 2 பேர் லவ் பண்ற மாதிரி இருக்கு, செகண்ட் ஹாஃப்ல வந்து ஃபேமிலி டிராமா இருக்க மாதிரி இருக்கு. Definitely every character has layers, and every character it will tell a story. So you have to wait till 14th, everything will be revealed to you. சிறப்பு. யூ மீன் லெஜெண்டரி ஃபேமிலில இருந்து வந்திருக்கோம் அப்படின்னும் போது சரி எப்படி சார் ஹேண்டில் பண்ணும்போது அந்த கொஞ்சம் கிரவுண்டடா இருக்கணும் அது மாதிரி மைண்ட்லயே உங்களுக்கு, ஏன்னா நம்ம எது பண்ணாலும் தெரியும் ஃபேமிலி அப்படிதான்ப்பா அப்படின்னு சொல்லி அவங்க ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. அதனால நீங்க எப்படி கொஞ்சம் ரொம்ப காமா கம்போஸ்டா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி? Definitely one of the biggest teachings from my uncle Upendra sir is be humble. Definitely everything, if you're humble you'll accept everyone's energy. So whatever is needed for the film you deliver. So if to be friendly, what else is there? Be humble, do your work, go home. அவங்க சொல்லுவாங்க திடீர்னு என்னப்பா அவ்வளவு பெரிய ஃபேமிலில இருந்து அங்க அவரு டைரக்ட் பண்ற படத்துல வந்திருக்கலாமே, ஒய் அர்ஜுன் சார் டைரக்டிங் அப்படின்ற மாதிரி ஒண்ணுமே. That was also there in the plan. Right time, in the right time we'll announce that. Okay, launch வந்து சார் மூலமா அடுத்து இது. Definitely both are legends, they're all big directors, பெரிய directors. Definitely this is also very good opportunity for me. So first let's me start here, then next that one. Okay, locations எங்கெல்லாம் போனீங்க, உங்களுக்கு எப்படி இந்த ஷூட் டைம்ஸ்லாம்? Major Bangalore, Chennai and Hyderabad. Okay bro, இந்த காம்பினேஷன் எப்படி ப்ரோ? அங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து ஃபாதர் டாட்டர் அவங்க வந்து ஏதாவது லூட்டி பண்ண மொமெண்ட், உங்களை வந்து லைக் கிண்டில் பண்ண மொமெண்ட் அது மாதிரி ஏதாவது இருக்கா? ஏதாவது பிராங்க் பண்றது ஏதாவது ஒரு நடந்திருக்கும் கண்டிப்பா. Definitely that is also there, but apart from that very professional. Okay, spot definitely even Aishwarya and definitely sir, very, when we come on set it's work mode, and after work finish are full friends, like how they talk, very cool. முடிஞ்சதுக்கு அப்புறம் கம் லெட்ஸ் பார்ட்டி. சார் நல்லா இருக்கு. எவ்ரி ஸ்கெட்யூலுக்கு பேக்கப் பார்ட்டி இருந்தது. So we had a lot of fun also. அது அந்த மூமெண்ட் ஏதாவது சொல்ல முடியுமா? இல்ல சரக்கு பார்ட்டியா? ஓகே கொஞ்சம் டானிக்லாம் கொஞ்சம் இந்த மாதிரி ஒர்க் ஆகிட்டு இருக்கும். அண்ட் ஒன் திங் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது February 14 என்னவா இருக்கும் அந்த படம்? ஒன் லைன்ல நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா. என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்தது வந்து அப்பாவோட மேஜிக்
தான் ஸ்க்ரீனில் தெரியும். அண்ட் ரெஸ்ட் இல்லை நிறைய எங்கே பார்த்தாலும் அடிதடி படங்களாக வந்துட்டு இருக்கும்போது நிச்சயமாக இது வந்து எந்த ஆபாசம் இல்லாமல் வந்து படம் பார்க்கக்கூடிய வந்து ஃபேமிலிஸ் வந்து பார்க்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும். கேரண்டி வித்தியாசமாக இருக்கும். சும்மா ஃபீல் குட் அப்படின்னு இல்லாமல் அந்த ஃபீல் குட்டில் என்ன வித்தியாசம்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஒரு நல்ல விஷயத்த ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி சொல்லாமல் நல்ல விஷயத்த வந்து கமர்ஷியலாக மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் இங்கே எங்கேயும் ஆர்டிஃபிஷியலாக இது இருக்காது, ட்ராமா எல்லாம் இருக்காது. எது இருந்தாலும் எல்லாம் உண்மையான விஷயங்கள் தான் இருக்கும். ஸோ கேரண்டி ஒரு டிஃப்ரெண்ட் படமாக நான் கொடுத்துருக்கேன் ஆஸ் எ டைரக்டர் அப்படிங்கிறதுல நான் கொடுத்துருக்கேன்னு நம்புகிறேன். நீங்கள் இப்போ சொல்லும் போது ஞாபகம் வருது. இப்போ லோகேஷ் ஒரு ரீசெண்ட் ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பாரு சார். என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி நான் வைலன்ஸ் ட்ரக்ஸ் இந்த மாதிரி படங்கள் பண்ணால் மக்களுக்கு கொஞ்சம் பிடிக்காத மாதிரியும் ஃபீல் ஆகுற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ அதனால நான் கொஞ்சம் மாற்றிக்கிறேன், அதுலேருந்து வெளில வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அதுதான் மக்கள் வந்து பார்த்து பார்த்து கொஞ்சம் சலிச்சு போயிட்டாங்களோ சார்? அது நீங்கள் பார்க்கும்போது தெரியாது, எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது. வித்தியாசமாக ஏதாவது பண்ணணும், வித்தியாசத்தை தான் மக்களுக்கு பிடிக்கும். இப்போ நானே வந்து நல்ல ஃபீல் குட் ஃபிலிம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சுமாரான பண்ணான்னு அவங்களுக்கு பிடிக்காது. அந்த ஜானர்லேயும் வித்தியாசம் நீ என்ன பண்ணியிருக்கேன்னு தான் கேட்பாங்க இல்லையா? ஸோ எப்பவும் ஒரு ட்ரெண்ட், என்னை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் அப்படிங்கிறது கிடையாது. எந்த டைரக்டர் நல்லா ப்ரெசென்ட் பண்ணும்போது கூட அது இப்படிப்பட்ட ஜானர்னு இல்லாமல் எந்த ஜானர் வேணாலும் ஓடும். ஆனால் கொடுக்கறது ஜனங்களுக்கு பிடிக்கிற மாதிரி கொடுக்கணும். ப்ரெசன்டேஷன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், புதுசாக இருக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு பார்ப்பாங்க. அந்த ஸ்டார் கேஸ்ட் இருக்கும்போது அவங்களுக்கான ஈக்குவல் ஸ்பேஸ் எப்படி சார் மேனேஜ் பண்ணீங்க? அதுதான் சத்யராஜ் சார் இருக்கார், அப்புறம் பிரகாஷ் ராஜ் இருக்கார், அப்புறம் கோவிசல்லா மேடம் இருக்காங்க. எல்லாரும் ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு கதை இருக்கும். ஒவ்வொரு கேரக்டரையும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். எல்லாம் ஒரு ஆர்க் இருக்கு. ஆமாம், எல்லாம் ஒரு பில்லர்ஸ் மாதிரி தான். நீங்கள் படம் பார்த்து முடிஞ்சதுக்கப்புறம் இது இந்த பில்லர் இங்கே நிற்குது, இந்த பில்லர் இங்கே நிற்குது, அதனால தான் கதை இப்படி இருக்கா, படம் இப்படி இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் படம். ஆல் குட், ஆல் செட் ஃபார் February 14. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி, நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ ராஜா, தேங்க்யூ. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட்.